கிட்ஸல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் வந்து 23 வருஷமா நடக்கிறதுங்க இங்க சென்னையில. அது போக தமிழ்நாடு ஸ்டேட்ஸ்ல அப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல நடக்கிறது 23 வருஷமா. ஃபவுண்டட் பை டாக்டர் வசுதா பிரகாஷ். அவங்க வந்து லைஃப் ஸ்பேன் சர்வீசஸ் எல்லாமே ஒரே அம்ப்ரலால இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி 2001ல இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட ஜேர்னில வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி அவங்க வந்து லைஃப் ஸ்பேன் சர்வீசஸ்னா குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன், ஸ்பெஷல் ஸ்கூல், அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒகேஷனல் ட்ரைனிங். அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு அவங்களோட ட்ரீம், எங்க ஃபவுண்டர் ட்ரஸ்டியோட விஷன் அண்ட் ட்ரீம். அதுலதான் நாங்க வந்து ஒரு கரெக்டா ஒரு பையன் சந்திரமௌலிங்கிறவர் வந்தாரு. அவரை வந்து நாங்க ட்ரெயின் பண்ணி எபிலிட்டி ஃபவுண்டேஷன் கரெக்டா வந்து ஆஃபர் ஒரு ஜாப் இருக்கு நம்ம அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரெயின் பண்ணி கவுன்சிலிங் டீமோட பேசி அவங்களை ட்ரெயின் பண்ணி ஸ்கொயர் நெட்வொர்க் சொல்யூஷன்ங்கிற கம்பெனில மவுண்ட் ரோட் கிரீன்ஸ்வுட்ல இருந்தது. அங்க வந்து அந்த எம்டி வாஸ் வில்லிங் டு டேக் இட். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ஸ்டோரி வந்து சந்திரமௌலி. அதுல பிளேஸ் பண்ணப்புறம் தென் அதுக்கப்புறம் ஃபாலோடா எங்களுக்கு சங்கீதா, சவேரா ஹோட்டல், ஐபிஸ் நிறைய ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணிட்டு, சங்கீதா ரெஸ்டாரண்ட்ல பேக்கிங் யூனிட்ல பேக்கிங் டீம் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட். அங்க போய் நாங்க ஓரியன்ட் பண்ணுவோம், அவங்க ஸ்டாஃபை போய் பார்த்து பேசி எப்படி இதை பண்ணணும். ஏன்னா அவங்க கைத்தொழில் ரொம்ப நல்லா வரும். படிப்புன்னு ரொம்ப அகாடமிக்ஸ்ல புஷ் பண்ணாம எவ்வளவுக்கு முடியுமோ அவங்க படிக்கட்டும். இது எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். ஷெல்டர்ட் ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ அதை வச்சு நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ட் லிவிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். வேற அவங்கள பாத்துக்கிறதுக்கு ரெடி பண்றோம். ஒரு ஃபார்ம் ப்ரோக்ராம், ஃபார்ம்ல கரிக்குலம் போட்டு அதுல நம்ம களை எடுக்கிறது, சாணி அந்த இது தட்டுறது, கம்போஸ் பண்றது எல்லாமே அவங்க சென்சரி இது எல்லாமே அரெஸ்ட் ஆயிடுறது. ஸோ பேரண்ட்ஸ் ரெக்வஸ்ட் என்னன்னா, வீட்டு உள்ள உட்காத்தி வச்சுக்கூடாது. 18 வயசு மேல ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ளீஸ் போய் ஒகேஷனல் ட்ரைனிங் யூனிட் பண்ணணும்ன்றதுனாலதான் இந்த மூவியை நாங்க அவரோட சக்சஸ் ஸ்டோரினால மூவியை எடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இப்ப இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணிருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி இது லாக்டவுன் வந்ததுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இப்ப நாங்க இது பண்ணிருக்கோம். இவங்க உஷா ராஜகோபால், அவங்க வந்து ஷீஸ் டைரக்டர் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங். 18 இயர்ஸா இதுல ஃபுல்லா அவங்கள நிறைய பேசி I'll hand over to her. She will speak. அவங்க சாருமதி சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஏதாவது கட்டாயமா செய்ய முடியும். அது அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றது நம்ம கிட்ட வந்தா, இல்ல நம்மள மாதிரி பாக்கி இந்த மாதிரி ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட போனா அவங்களால என்ன செய்ய முடியும், என்ன திறமை இருக்கு, அதுல மினிமம் இருக்கிறத வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ணி ஒரு தரமான ஒரு ஒகேஷன் பக்கம் அதை திருத்த முடியும் அப்படிங்கிறது நம்ம செய்ய முடியும். இது எவ்வளவு தூரம் முடியுமோ சின்ன வயசுல 15-16 வயசுலயே ப்ரீ ஒகேஷன் சொல்லுவாங்க, அந்த வயசுலயே எல்லாரும் மக்கள் வந்து அப்ரோச் பண்ணினாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஒரு 25 வயசுக்குள்ள கட்டாயமா கிடைக்கக்கூடும். இவங்களும் குடும்பத்துக்கோ சொசைட்டிக்கோ பாரம் அப்படின்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க, குடும்பமும் நினைக்காது. அவங்கள பத்தி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு முன்னேற முடியும். அவங்களால ஒரு தானும் ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட வாழ முடியும். இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது செய்ய முடியும் அப்படின்னு காமிக்கிறதுதான் இந்த சந்திரமௌலி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு மக்கள் யாருக்கிட்ட அவங்களே குடும்பத்துல இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்துல யாரு இருந்தாலும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து குழந்தைங்கள முன்னுக்கு கொண்டு வரதுக்கு, வீட்டுல காட்டிக்கிட்டு முன்னுக்கு கொண்டு வரதுக்கு செய்யணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்பு, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. குழந்தைங்களே கண்டுபிடிச்சீங்கன்னா ப்ளீஸ், ஒரு பக்கம் எஜுகேஷன் இருந்தாலும் அவங்க வேலைய அவங்க பண்ணிக்கிறதுக்கு முதல்ல ட்ரைனிங் பண்ணுங்க. அதுதான் ஏர்லி இன்டர்வென்ஷன். எந்த வயசா இருந்தாலும் அவங்க வேலையை அவங்களால பண்ண முடியும். நாங்க அதெல்லாம் நிறைய சாப்பிடாத குழந்தையெல்லாம் சாப்பிட வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க பேரண்ட்ஸ் ஹேவ் டு கம் ஃபார்வர்ட். ஒரு வயசுக்கு மேல ஏர்லி இன்டர்வென்ஷன்
வருஷங்கள முடியலன்னு சொன்னா கட்டாயம் இண்டிபெண்டன்ட் லிவிங் ஸ்கில்லுங்கிற ப்ரோக்ராம்ல அவங்க பல் தேய்க்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இது சாப்பிட இது பிடிக்கும் அது பிடிக்காது, ஒரு கடையில போய் சாமான் வாங்க போனோம்னாக்க எப்படி ஜிபே யூஸ் பண்ணி பே பண்றது, ஒரு ஏடிஎம்ல போய் எப்படி பேங்க்ல ட்ரா பண்றது வித்ட்ரா பண்றது, எப்படி நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஒரு மெட்ரோவையோ ஒரு எம்ஆர்டிஎஸோ பஸ்ஸோ நம்ம ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு நானும் ஒரு சுய மரியாதையுடைய வாழக்கூடிய மனிதன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வருது. இயல்பான வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். தேங்க்யூ so much. பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்